அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, ரிஷபராசியில் குரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை சிம்மராசியில் சூரிய புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். சந்திர பகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். காலபுருஷனுக்கு 5வது வீடு சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது. முக்கியமான பண்டிகை அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. எண்ணற்ற சுப நாட்கள் இருக்கிறது, சுப முகூர்த்த தினம் இருக்கிறது, ஓணம் பண்டிகை வருகிறது. ஆவணி மாதம் என்றாலே குடும்பத்தில் விசேஷம் செய்யக்கூடிய மாதமாக விளங்குகிறது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் விநாயகப் பெருமான் எழுதிய விதி உங்களுக்கு என்ன சொல்கிறது? ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் புரியாதது போல் கடந்த 2 ஆண்டுகாலமாக சென்று கொண்டிருக்கிறது. கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே எந்த கிரகம் வந்தாலும் சரி, அதனுடைய வழியில் ஒரு அழுத்தம், சுமை அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்துவிடும். கன்னி ராசியின் மேல் கேது சஞ்சாரம் செய்கிறார். இவர் ஒரு பற்றற்ற சன்னியாசி, ஞானக்காரகன், மோட்சக்காரகன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியிலே கேது பகவான் வரும்போது நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை ஒரு குழப்பி விட்டு இந்த கேது சென்று விடுவார். கடந்த மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை கடக ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். புதனுக்கு ஆகாத வீடு அப்படின்னா விருச்சிகம், மேசம், கடகம். விருச்சிகம் மேசராசியை விட கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது புதன் புத்திக்காரகன். கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் மனோகாரகன். மனோகாரகன் வீட்டில் புத்திக்காரகன் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு செகண்டுக்கு 1000 எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும். எதையும் யூகித்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுடைய மன எண்ண ஓட்டங்கள் இருக்கும். லாபஸ்தானம் 11ஆம் இடம், உபஜயஸ்தானம். எவ்வளவோ ஆசைகள், எத்தனையோ ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். அதையான இந்த புதன் நிறைவேற்றி தரமாட்டார். பெரும்பாலும் மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு உண்டு. மூத்த உடன்பிறப்புகளால் பெரிய அளவு உங்களுக்கு ஒத்தாசை இல்லை, ஆதரவு உண்டு. அவர்களால் நயா பைசா பிரயோஜனம் இல்லாமல் தான் கன்னி ராசி என்பளுக்கு இருக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை புதன் 11வது வீட்டில் இருக்கும்போது படிப்பு சார்ந்து நீங்கள் போட்டி தேர்வு ஏதாவது எழுதுறது இருந்தால் எழுதிக்கலாம். கம்சன், தரகர், புரோக்கர், பேச்சு மூலம் ஜோதிடர்கள், ஆசிரியர்கள் இவங்களாம் பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உங்களுடைய ஆசைகள் சிறிய ஆசையாக இருந்தாலும் பெரிய ஆசையாக இருந்தாலும் பேராசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்பு புதனுக்கு உண்டு. 11வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை கன்னி ராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் விரயத்திலே 12ஆம் வீட்டிலே விரையாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் இடம் பலமாக இருக்கும்போது அயன சயன போக விரயஸ்தானம் பலமாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த பொருளீட்டி கொண்டிருப்பவர்கள், தொலைத்தொடர்புகள் வழியில் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் நன்மையை கொடுக்கும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். பெரும்பாலும் கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கு மட்டும்தான் சூரியன் விரையாதிபதி. உங்கள் தந்தையாரிடம், தந்தை வழி சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகளிடம் கொஞ்சம் பகை, விரோதம், எகடாவடம்
இதெல்லாம் வந்து கன்னிராசி என்பர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். 12வது வீட்டிலே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவு, வேலை தொழில் மூலம் அசிங்க அகுமானம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஏன்னா சனி பகவான் பார்வையில் சூரியன் அமரும்போது தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 12வது வீட்டிலே வெப்ப கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது பெரும்பாலும் வந்து கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு கன்னிராசி என்பதற்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசு காரியங்கள் மூலம் அரசு வழியில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை அலையிற மாதிரி போயிட்டு வர மாதிரி விரைய செலவு செய்கிற மாதிரி கன்னிராசி என்பதற்கு ஏற்படும். 12வது வீட்டிலே இந்த மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை சனி செவ்வாய் பார்வையில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் வந்து கன்னிராசி என்பர்கள் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் உறுதி கொடுக்காதீங்க. உங்களை விட வயது பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிர பகவான் வருகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் ஜென்ம ராசியில் அமரும்போது சுக்கிரன் நேசம் அடைந்தாலும் உங்களுக்கு வந்து ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது சகல பாக்கியங்களையும் கொடுப்பார். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. பாக்கியாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்து செவ்வாய் பார்வை பெறும்போது பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினை இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் வந்து மீண்டும் ஒன்று சேரலாம். காதலர்கள் ஒன்று சேரலாம். நண்பர்கள் ஒன்று சேரலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், நல்ல தன லாபம், பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி பார்வையில் கன்னிராசி இருக்கும்போது ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பர்கள் இந்த ஆண்டு முழுவதும் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை நீங்கள் வந்து செவ்வாயினுடைய பிடியிலேயே இருக்க போகிறீங்க. அதாவது கடகராசிக்கு வந்துட்டு மீண்டும் மிதுன ராசிக்கு தான் செவ்வாய் செல்வார். செவ்வாயினுடைய பிடியிலே இருக்கும்போது நீங்கள் வந்து நிலபுல சொத்துக்கள் வழியில், உடன் பிறந்தவர்கள் வழியில் நீங்கள் வந்து பகை, போட்டி, விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். செவ்வாய் வந்து ஒரு ராசியை பார்த்தாலே வீரம், விவேகம், ஆத்திர அவசரம், கோபதாபங்கள் அதிகமாக வந்துடும். அப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து வார்த்தையை விட்டுட்டு மற்றவர்களிடம் பேசாமல் புலம்பக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பார்வை கன்னிராசிக்கு விழும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். 10ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். இது வந்து 6வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு நல்ல வேலை உண்டு. அந்த வேலையில் நிம்மதியாக நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். யாரும் வந்து உங்களை தடுக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய அழுத்தம் உங்களுக்கு இல்லை. 6வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கன்னிராசி அன்பர்கள் இருக்கின்ற வேலையை விடாதீங்க. வேலையை விட்டாலும் உடனே தேடினா வேலை கிடைக்கும். வருமானத்திற்கு உண்டான வழி உண்டு. இருந்தாலும் கன்னிராசியில் கேது அமர்ந்திருக்கும் போது உங்களை வந்து ஒரு குழப்பிக்கிட்டு தான் இருப்பார். நீங்கள் தான் நிதானமாக சுதாரித்து செயல்பட வேண்டும். கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். ராகு 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். உடனே திருமணம் செய்து கொள்வது நல்லது. இது வேணாம், அது வேணாம், அப்படி வேணாம், இப்படி வேணாம் அப்படின்னு நாட்களை கடத்தினீங்கன்னா 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு தடைப்படுத்தி கொண்டே இருப்பார். கன்னிராசிக்கு 9வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை கன்னிராசியின் மேல் விழுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சுப மங்கள காரியங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூர யாத்திரை, நீங்கள் வந்து விரும்பிய கோயிலுக்கு போய்ட்டுடலாம்.
முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. தந்தையாரிடம் நீங்கள் பகை போட்டி விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல், குடும்ப பெரியவர்களை எதிர்த்து பேசாமல் கன்னிராசி அன்பர்கள் இருந்தாலே குரு பலம் முழுமையாக கிடைக்கும். குரு அப்படின்னா உங்களுக்கு யார் யார் புத்திமதி சொல்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சை கேட்டு செயல்படணும். எதிர்த்து பேசக்கூடாது, விதண்டாவாதம் செய்யக்கூடாது. விதண்டாவாதம் செய்யும்போது குரு அருள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். இதை கன்னிராசி அன்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க. ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கும் போது கன்னி ராசி அன்பர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அதாவது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு கேதுவால் ஏற்பட்ட மனக்குழப்பம், அவதி, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.